கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. வாரத்தினுடைய முதல் நாளில் நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைத்து நம் கடமைகளை பணிகளை செய்ய இந்த அதிகாலை பொழுதினிலே நம்மை முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம், எங்கு செல்ல போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம் என்பது குறித்து நேற்று இரவு முழுவதுமே நிச்சயமாய் நாம் தியானித்திருப்போம். இந்த அதிகாலையில் அவற்றை செயல்படுத்துவதற்காக தயாராக எழுந்திருக்கிறோம். நம் பணிகளையும் கடமைகளையும் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் இன்று உன்னை ஆசீர்வதிப்பாராக. இறை திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவரை நான் மனதில் கொண்டு என் பணிகளை செய்வேன் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞனையும் இளம் பெண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடுகின்ற உள்ளங்களை, சிறு குழந்தைகளை ஆண்டவர் அரவணைத்து தன் அன்பினால் அருளினால் நிரப்புவாராக. ஆம், இந்த நாள் நம் ஆசைகளை நமக்குள் திணித்து கொண்டு செயல்படுகின்ற நாளா, அல்லது இறைவனுடைய திட்டம், அவருடைய சித்தம், திருவுளம் என்ன என்பதை அறிந்து புரிந்து அவற்றை செயல்படுத்துகிற நாளா என்பதை சிந்திக்க இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகின்றன. எனவே ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் வேண்டுவோம். இயேசு தெய்வமே, உம் சித்தத்தை நிறைவேற்றுகிற உம் அன்பு மகனாக மகளாக இந்த நாளில் வாழ வரம் தாரும். ஒருபோதும் தீமையின் பக்கம் சென்று விடாமல், உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து விடாமல், என் பேராசைகளுக்கு இடம் கொடாமல் உம் சித்தத்தை நிறைவேற்றுகிற உம் ஆசீர்வாதத்தின் மகனாய் இந்த நாளில் வாழச் செய்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.